இப்பொழுது எல்லாம் நல்லா இருக்கீங்களா? கண்டிப்பாக எல்லா வளமும் பெற்று இறைவனுடைய ஆசீர்வாதத்தில் நீங்கள் நல்லா இருக்கணும்னு எல்லா ஆண்டவனையும் வேண்டிக்கிறேன். அதே மாதிரி நம்ம டாபிக் வந்துடலாம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னா பிரபஞ்சம். பிரபஞ்சம் அப்படின்னா என்ன? ஒரே ஒரு சக்தி தான். பிரபஞ்சங்கிறது ஒரே ஒரு சக்தி தான் இருக்குது. அது எல்லாத்தையும் நம்மளுக்கு வாரி வழங்க தயாராக இருக்குது. நம்ம முறைப்படி கேட்குறோமா அப்படிங்கிறது தான் முக்கியம். அதனால் நீங்கள் முறைப்படி கேளுங்க, எல்லாமே நடக்கும். பிரபஞ்சங்கிறது ஒரு சக்தி. அதை எப்படி எப்படி கும்பிட்றாங்க? நம்ம இந்துக்கள் நம்ம உருவ வழிபாடு பண்ணி நிறைய கடவுளாக நம்ம கும்பிட்றோம். அவங்க இயேசுநாதரை கிறிஸ்துவர்கள் கும்பிட்றாங்க. முஸ்லீம்கள் அல்லாவை கும்பிட்றாங்க. புத்த மத கோட்பாடுகளை பின்பற்றி புத்த மதத்தினர் கும்பிட்றாங்க. இப்படி எல்லா மதத்தினரும் ஒரு உருவ வழிபாடு பண்ணி அப்புறம் கும்பிட்டுக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாமே கேட்டதெல்லாம் கிடைக்கும். ஏன்னா அவங்க எல்லாருமே அந்த அந்த உருவத்துக்கு நம்ம சக்தியை கொடுத்துட்றோம். அந்த சக்தி மூலமாக நம்ம கான்சன்ட்ரேஷன் செஞ்சு வழிபடும் போது அந்த இது நம்மளுக்கு கிடைக்குதுங்கிறதா உண்மை. அதே சமயத்தில் உங்களுக்கு எனக்கு நான் நிறைய வேண்டிகிட்டு தான் இருக்கேன், ஏன் எனக்கு கிடைக்கவே இல்லை அப்படிங்கிறது உங்களுடைய குறையாக இருக்கலாம். எனக்கு அது மாதிரி சந்தேகம்லாம் வந்தது. நானும் சில வழிமுறைகளை பின்பற்றிய பின் தான் நான் வெற்றி அடைய முடியுது. அதே மாதிரி அந்த வழிமுறைகளை நீங்கள் பின்பற்றணும். அதே சமயத்தில் நீங்கள் ஒரு நல்லவரா, எல்லாரும் நல்லா இருக்கணும், நாமளும் நல்லா இருக்கணும் அப்படின்னு இருக்கிற குறிக்கோளில் நீங்கள் கண்டிப்பாக இருக்கணும். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், நான் பேசிகிட்டு இருக்கும்போது, கெட்டவங்க தானே எல்லா வளமும் பெற்று நல்லா இருக்காங்க, எல்லா வளமும் பெற்றிருக்காங்களா எப்படி அப்படிங்கிற கேள்வி உங்களுக்குள்ளே இப்போ ஓடிட்டுருக்கோம். எனக்கும் அதே தான் இருந்தது. என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேங்க. அதாவது கெட்டவர்களுக்கு ஆண்டவன் கொடுத்துக்கிட்டே இருப்பான். நிறையா வளத்தை கொடுப்பான், நிறையா செல்வத்தை கொடுப்பான். ஆனால் கடைசியாக அவன் எப்படி சம்பாதிச்சானோ அந்த வழியிலேயே அவனுடைய பணம் போயிடும். அவங்க அடுத்த தலைமுறை நல்லா இருக்காது. இதை தான் பாட்சாவில் ரஜினி சொல்வார், கெட்டவனுக்கு எல்லாம் கொடுப்பான், ஆனால் அவனை கடைசி நேரத்தில் கெடுத்துருவார் கடவுளை. அதே மாதிரி நல்லவங்களுக்கு நிறைய சோதனை கொடுப்பாரு, கடைசியாக வெற்றியை கொடுப்பாரு அப்படிங்கிற பொருள் பட சொல்லியிருப்பார். இது 100க்கு 100 உண்மை. இதே தான் அர்த்தமுள்ள இந்த மதத்துலேயும் கண்ணதாசன் சொல்லியிருக்காரு. அவருக்கும் நம்மள மாதிரி ஒரு டவுட் இருந்துருக்குது. அதாவது கெட்டவெல்லாம் எல்லா வளமும் பெற்றிருக்கானே, எல்லா செல்வமும் பெற்றிருக்கான், எல்லா குழந்தை குட்டிகளோட நல்ல சௌக்கியமாக இருக்கானே, ஒரு லக்ஸுரி காரில் போகிறான், ஒரு ஆடம்பரமான வீட்டில் இருக்கான் அப்படிங்கிறது அவருக்கும் டவுட் இருந்தது. ஆனால் கடைசியாக அதை அவரே அந்த விடையும் சொல்லிட்டு போயிட்டார். ஒரு கெட்டவனுக்கு ஒரு மரண அடி விழுவும். அந்த மரண அடியிலேருந்து அவன் தப்பிக்கவே முடியாது. கம்ப்ளீட் எல்லா சொத்துக்களும் போயிடும். அவனுடைய தலைமுறை அந்த அடுத்த தலைமுறையில் அவனுடைய சொத்துக்கள் எல்லாம் காணாமல் போயிடும். அதே மாதிரி அடுத்த தலைமுறையில் யாருமே நல்லா இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறத அவர் உணர்ந்தார். அதே மாதிரி நானே என்னுடைய சுற்று வட்டாரத்தில் நிறைய ஆய்வு பண்ணேன். ஒரு 30 வருஷமாக இதே ஆய்வு தான். எப்படி இப்படி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. கடைசியில் அவங்க சம்பாதிச்ச வழியிலேயே அடுத்த பிள்ளைங்க அவன் கெட்ட வழியில் சம்பாரிச்சானா அந்த கெட்ட வழியிலேயே அடுத்த தலைமுறையில் இருக்கவங்க அதே வழியில் அழித்து இன்றைக்கி ஜீரோவில் இருக்காங்க. அவங்க கை கால் ஊனம், ஏதோ ஒரு குறை, இப்படி எல்லா குறையும் பெற்றிருக்காங்க. அதனால் நாம் அந்த மாதிரி டாப்பிக்கே போகணும். ஏன்னா நெல்லை வச்சா நெல் தான் முளைக்கும், சோளத்தை வச்சா சோளம் தான் முளைக்கும், கம்பை விதைச்சா கம்பு தான் முளைக்கும். அதே மாதிரி நல்லதை நினச்சா, நல்லதை விதைச்சா நல்லதே நடக்கும். நம்ம தலைமுறை பல தலைமுறை நல்லா இருக்கும். ஆனந்த் ஸ்ரீனிவாசன் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பார். அதாவது ஒரு ஜப்பானில் ஒரு இடத்துக்கு போயிருக்காரு. அவங்க 10 தலைமுறையாக ஒரே தொழில் தான் பண்ணுறாங்க. அதே சமயத்தில் அந்த 10 தலைமுறையும் அவங்க நல்லாவே இருக்காங்க. எல்லா வளமும் பெற்று நல்லா இருக்காங்க. எல்லா வளமும் போது என்ன, கல்வி, செல்வம், வீரம், இதை 3 வளமும் பெற்று ரொம்ப வளத்தோடு இருக்காங்க. அப்படிங்கும்போது நாம் அதெல்லாம் பின்பற்றலாம். நாம் நம்மளுக்குள்ளேயே இந்த கேள்வியெல்லாம் கேட்டுட்டு இருக்காதீங்க. ரிசல்ட் இது தான். நம்ம நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். எல்லாரும் நல்லா இருக்கணும், நாமளும் நல்லா இருக்கணும். நாம் சம்பாதிக்கிற வழி கரெக்டான வழியாக இருக்கணும். இது ஒரு பேராசையெல்லாம் கிடையாது. பேராசைன்னு நீங்கள் நினைக்கவே வேணாம். ஏன்னா நம்மளுக்கு எல்லா தகுதியும் இருக்குது. நம்ம உழைக்கிறோம், எல்லா தகுதியும் இருக்கும்போது நாம் ஆசைப்படுறதுல தப்பே இல்லை. நாம் அடுத்த சொத்துக்கு ஆசைப்படக்கூடாது.
அதே சமயத்தில் ஒருத்தர் கெடுத்து பிழைக்கக்கூடாது. புரியுதுங்களா? அதே மாதிரி நம்ம கெட்ட வழியில் அதை சம்பாதிக்கக்கூடாது. மற்றபடி நல்ல வழியில் நம்ம சம்பாதிக்கலாங்கிறது தான் என்னுடைய கருத்து. அதே மாதிரி பிரபஞ்சத்திட்ட நம்ம எப்படி கேட்கறது அப்படிங்கிற டாபிக் வந்துடுவோம். இது பிரபஞ்சம் நம்மளுக்கு உதவி பண்ண தயாராக இருக்குது. பிரபஞ்சங்கிறது ஒரே சக்தி தான் சொல்லிட்டேன். அதே மாதிரி நல்லது செஞ்சால் தான் நல்லது நடக்கும். கெட்டது செஞ்சால் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கெட்டவங்க அழிஞ்சிருவாங்கிறது தான் உண்மை. இதில் எந்த ஒரு மாற்று கருத்து உங்களுக்கு வேணாம். ஃபஸ்ட்டு முறை அந்த சுலோகத்தை சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அதே தான். ஃபஸ்ட்டு சுலோகங்களாக நீங்கள் காலை, இரவு, மதியம் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் 3 டைம்லேயும் 3 டைம், 6 டைம், 9 டைம் இப்படி பிரிச்சிங்க. ஒவ்வொரு டைம் கிடைக்கும் போதெல்லாம் உங்கள் சுலோகத்தை பிரபஞ்சத்தின் உதவியால் அப்படின்ட்டு உங்கள் சுலோகத்தை சொல்லிங்க. அதாவது உங்களுக்கு ஒரு வீடு தேவைப்படலாம், உங்கள் மகனுக்கு கல்வி தேவைப்படலாம், உங்கள் மகனுக்கு கல்யாணம் செஞ்சு வைக்க தேவைப்படலாம். அதே மாதிரி ஒரு வண்டி வாங்கணும் அப்படின்னு நினைக்கலாம். எந்த ஆசையாக இருந்தாலும் சரி, அதை பிரபஞ்சத்தின் உதவியால் இது எனக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த சுலோகத்தை அமைச்சிங்க. அதை மனசுக்குள்ளே சொல்லிங்க. அது வெளி மனதுலேருந்து உள் மனசுக்கு போயிடும். உள் மனசில் போனோன்னா ஆள் மனதில் பாய்ஞ்சோன்னா அது பிரபஞ்ச சக்திக்கிட்ட போயிட்டு அது நம்மளுக்கு எல்லா வளத்தையும் நம்மளுக்கு கொடுக்கும். இது நிதர்சனமான உண்மை. என்னுடைய வாழ்க்கையில் நான் கற்றுக்கிட்ட உண்மை. என்னுடைய அனுபவத்திலையும் இதை நிறையா நான் பார்த்துட்டேன். அதுக்கடுத்தது மூச்சு பயிற்சி முறை. அந்த மூச்சு பயிற்சி முறை தான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு உங்கள் இலக்கை ஃபஸ்ட்டு ஒரு இலக்கை ஃபார்ம் பண்ணிங்க. இலக்கை ஃபார்ம் பண்ணிவிட்டு வலது கட்டை விரலை அழுத்தி இடது நாசி வரை அப்படியே இழுத்துங்க. இது 3 முறை. 3 முறை இழுக்கும் போது பிரபஞ்சத்தின் உதவியால் இந்த இலக்கை அடைஞ்சிடணும் அப்படிங்கிற மாதிரி இலக்கை ஃபார்ம் பண்ணிங்க. அது சின்ன சின்ன வேடாக இருக்கணும், அதிக வேடா வாக்கியங்கள் இருக்கக்கூடாது. இது இழுக்கும் போது அந்த 3 தடவை சொல்லிங்க. அப்புறம் நெத்தி பொட்டுக்கு மத்தியில் அந்த இது இலக்கு ஃபார்ம் ஆகி அப்படியே நிற்கிற மாதிரி. ஆனால் நெத்தி பொட்டுங்கிறது தான் நம்ம 2 புருவத்துக்கு மத்தியில் இருக்கிற நெத்தி பொட்டு வழியாக நம்ம எல்லா சக்தியும் அங்கே தான் இருக்குது. அந்த இடத்துல 9 முறை நிறுத்துகிற மாதிரி நிறுத்திங்க. அந்த பிரபஞ்சத்தின் உதவியால் அந்த இது அடைய போகிறேன். இப்போ ஒரு உலகமாக பிரபஞ்சத்தின் உதவியால் நான் ஒரு கோடீஸ்வரன் ஆவேன். அந்த மாதிரி ஒரு இலக்கை ஃபார்ம் பண்ணிங்க. அது மாதிரி உங்களுக்கு எவ்வளோ இலக்கு இருக்கலாம். நான் பேராசைப்படுற மாதிரி நினைக்காதீங்க. இது உங்களுக்கோசம் சொல்கிறேன். நீங்கள் உங்களுக்கு என்னென்ன விருப்பம் இருக்குதோ அதை பண்ணுங்கள். நான் எல்லாமே அடைஞ்சிட்டேன். நான் இன்றைக்கி ஃபுல்ஃபில்லாக இருக்கேன். எல்லாமே இந்த முறைகளை பின்பற்றி தான் நான் வந்திருக்கேன். அதுக்கடுத்து அங்கே நிறுத்தி 9 முறை சொல்லிட்டீங்களா, அதுக்கடுத்து 6 முறை அப்படியே மூச்சை விடுங்க. வலது பக்க நடுவரலை வச்சு அப்படியே மூச்சை மெல்லமாக விடுங்க. விடும்போது பிரபஞ்சத்தின் உதவியால் நான் ஒரு கோடீஸ்வரனாகவே அப்படிங்கிறது அந்த இலக்கு. அந்த இலக்கு நீங்கள் உங்கள் இலக்கை ஃபார்ம் பண்ணிங்க. அதை 6 டைம் விடுங்க. இதே மாதிரி காலையில் ஒரு 3 டைம், மதியம் ஒரு 6 டைம், சாயந்தரத்தில் ஒரு 9 டைம் இப்படி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஒரு இடத்துல உட்காந்துங்க. ஒரு பத்மாசனம் இட்டு உட்காந்துங்க. அப்படியே ஒரு ஆஃபீஸில் இருக்கும்போது கூட அப்படியே நேராக உட்காந்து பண்ணலாம். ஏன்னா இப்போ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முஸ்லீம்லாம் அந்த மாதிரி தானே தொழுகை இது பண்ணுறாங்க. அதில் ஒன்றும் தப்பு இல்லை. அதுக்கடுத்தது மனச்சித்திரங்களாக அதை காணுங்க. இது எல்லாமே நம்ம அடைஞ்சிட்ட மாதிரி, நீங்கள் இலக்கை அடைஞ்சிட்ட மாதிரி அப்படியே உக்காந்துருந்தாலும் சரி, ஒரு படுத்திருந்தாலும் சரி, ஒரு கை காலெலாம் தளர்வாக இருக்கணும். அதே மாதிரி பத்மாசனம் நிற்கும் போது அந்த இதை வச்சு கையை வச்சு கரெக்டாக வச்சு அப்படியே ஒரு கான்சன்ட்ரேஷனாக உட்காந்துங்க. இந்த இலக்கை அடைஞ்ச மாதிரி நீங்கள் நினச்சிட்டு இந்த இலக்கை அடைய வைத்ததற்கு பிரபஞ்சத்துக்கு நன்றி. காலையில் ஒரு 3 டைம் சொல்லுங்கள், மதியம் ஒரு 6 டைமு, இரவு ஒரு 9 டைமு. இப்படியும் சொல்லிகிட்டே வரும்போது என்ன ஆகுனா, இந்த 3 வழியில் நீங்கள் பிரபஞ்சத்தை நேராக சந்திச்சிடலாம். அந்த சந்திப்பு மூலமாக அந்த பிரபஞ்சம் உங்களுக்கு வாரி வழங்க தயாராக இருக்குது. அதன் மூலம் நீங்கள் பெரிய செல்வந்தராகலாம், உங்கள் ஒரு சொந்த வீடு கட்டிடலாம், உங்கள் மகளுக்கு நல்ல கல்வியை தரலாம். என்ன உங்களுக்கு ஆசைப்படுறீங்களோ அத்தனையும் நடக்கும். இது வரைக்கும் உங்களுக்கு இருந்த சந்தேகம்லாம் தீர்ந்துருக்கும். ஏன் பிரபஞ்சம் நம்மளுக்கு உதவி பண்ணல அப்படிங்கிற சந்தேகம் எல்லாம் தீர்ந்துடும். பிரபஞ்சங்கிறது ஒரே சக்தி தான், உலகத்துக்கு அது ஒரே சக்தி தான். அது அள்ளித்தர உங்களுக்கு தயாராக இருக்குது. நீங்கள் அதை பயன்படுத்தி கேட்டு
வளம் பெறுங்க. இது பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மேலும் பழைய காணொலியெல்லாம் பாருங்கள். எல்லா வளமும் நீங்கள் பெறுவீங்க. மனத்தினுடைய வலிமையை பெறுங்க. ஒரு மிச்சம் இருக்கிற அமௌண்ட்டை மியூச்சுவல் ஃபண்டு ஷேர்ஸில் டிமெட் ஓப்பன் பண்ணி ஷேர்ஸில் கொஞ்சம் கொஞ்சம் போடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க. வெற்றி அடைந்தவர்கள் கதையெல்லாம் நிறையா சொல்லியிருக்கேன். அவங்களாம் அவ்வளோ கோடியெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லைனாலும் கொஞ்சமாக நம்ம சம்பாதிப்போம். நம்மளுக்கு தேவையான அளவுக்கு சம்பாதிப்போங்கிறது தான் என்னுடைய இது. ஏன்னா நான் பேரரசம் படிக்கிறாங்கிற மாதிரி நினைக்க வேணாம். உங்களுக்கு என்ன தேவையோ அது கண்டிப்பாக கொடுக்க அவர் தயாராக இருக்கார். அதனுடைய உடல் உழைப்பை நீங்கள் கொடுக்கணும், மன வலிமையை கொடுக்கணும். அதை கொடுக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எல்லா இதுவும் கிடைக்கும். அடுத்த காணொலியில் இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்களுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.